டார்லிங்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு 10 வயது ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு குழந்தைகிட்ட ஒரு வடக்கன் புறம்போக்கு அந்த குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கு. அந்த குழந்தை ஸ்கூலை விட்டு வரும்பொழுது பொதுவாக இந்த பாலியல் வன்கொடுமைகள் யாரால நடக்குது? இந்த வடக்கன்ஸால தான் நடக்குது. ஹிந்தி பேசுகிற இந்த நாதேரிங்களால தான் நடக்குது. ஏன் நம்ம மாநிலத்தில் வேலைக்கு ஆட்களே இல்லையா? எத்தனையோ இளைஞர்கள், எத்தனையோ ஆண்கள், பெண்கள் படிப்பறிவு இல்லாம தன்னுடைய 3 வேளை சாப்பாடு தினசரி அன்றாட வாழ்க்கைக்கு கூட வழி இல்லாம ரோட்டோரத்துலையும் அங்கேயும் இங்கேயும் பஸ் ஸ்டாண்டு ஓரத்துலையும் படுத்து தூங்குறாங்க. ஏன் அவங்களெல்லாம் வேலைக்கு வைக்க கூடாதா? ஏன்னா இந்த ஹிந்திக்காரனும் தான் என்ன பண்ணுவானுங்க, கம்மியான சம்பளமா இருந்தாலும் பரவாயில்ல, ரோட்டோரத்துல நாங்க படுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வர்றதுனாலதான் இந்த முதலாளி வர்க்கங்கள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஓகே கம்மியான சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வடக்கன்ஸ்களை உள்ள விடுது. இந்த வடக்கன்ஸ் உள்ள வர்றதுனால நம்மளுடைய நாட்டு பல இளைஞர்கள், பல பேருக்கு வேலையின்மை ஏற்படுது. அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டு பெண்கள், குழந்தைகள்ல இருந்து பெண்கள் வரைக்கும், ஏன் 60 வயசு ஆயாவை கூட இவங்க விட்டு வைக்க மாட்டேன்றாங்க. பெரும்பாலும் இந்த பாலியல் வன்கொடுமை நடக்கிறதுக்கான முக்கிய காரணம் இந்த வடக்கன்ஸ் தான். இவனை ஏன் நீங்க உள்ள விடுறீங்க? முதல் குற்றவாளியே இந்த வடக்கன்ஸ் உள்ள விடுறானுங்கள இந்த முதலாளிகள் தான் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன்.